இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஏதோ உளற போய் அது உங்களுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன மன்னிச்சிடுங்க. என்னது மன்னிச்சிடணுமா? நீ பண்ணது என்ன சாதாரண விஷயமா? சொல்லுடி, நீ பண்ணது சாதாரண விஷயமா? என் இத்தனை வருஷம் உழைப்ப ஒரே வார்த்தையில நாசமாக்கிட்டு மன்னிப்பு வந்து கேக்குற? நான் பண்ணது பெரிய தப்புதான். ஆனா நான் எதையும் வேணும்னு பண்ணல. ஏய், நீ வேணும்னு தான் நீ பண்ணிருக்க. உன்னை என் வாழ்க்கையை விட்டு போன சொன்னதுக்கு செம்மையா பார்த்து என்ன பழி வாங்கியிருக்க. ஐயோ இல்லங்க, நான் எப்படிங்க உங்களை பழி வாங்குவேன்? இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். ஏய், நடிக்காத. நீ இப்படி நடிச்சு நடிச்சுதான் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. நான் நடிக்கிறேனா? ஆமா, என்கிட்ட நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணி என்னையே உன்னை நல்லவனு நம்ப வச்சு என்னோட பிசினஸ் டீல ஸ்பாயில் பண்ணி நல்லா டபுள் கேம் ஆடி இருக்க நீ. இல்லங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு எப்பவுமே நினைச்சது இல்ல. இது என்னையே அறியாம நடந்த தப்பு. தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாதீங்க. வெறுக்கிறனா? இனிமே நான் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். நீ என் வாழ்க்கையவா அழிக்க வந்தவ. அத்தனை பேர் முன்னாடி நீ அப்படியே பேசுவ? ஏய், நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாம போனா என்ன அர்த்தம்? என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? இப்போ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் தப்பு பண்ணதுக்கு சாரி சொல்லிட்டேன்ல. என்னால முடியலங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துது. ஓ, அப்ப பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாப்ப. இப்பதாண்டி எனக்கு புரியுது நீ என்ன நோக்கத்தோட இதெல்லாம் பண்றேன்னு. நான் உன் கூட சந்தோஷமா இல்லன்னு என் மொத்த சந்தோஷத்தையும் கெடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க, அதானே? அதனால தானே பார்ட்டியில அப்படி நடந்துகிட்ட. நீங்க என்ன பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட போராடி என் தரப்பு நியாயத்தை ப்ரூவ் பண்ண எனக்கு தெம்பில்ல. நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது நான் ஆசைப்பட்ட லைஃப் தான். ஆனா உங்க சந்தோஷத்துக்காக அதையும் நான் விட்டு கொடுக்க தயாரா தான் இருக்கேன். எனக்கு அதுவே பெரிய வலி. இதுல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு எப்ப பார்த்தாலும் குத்தி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பொண்ணா நான் எவ்வளவு தாங்குறதுன்னு எனக்கே தெரியல. என்னால முடியலங்க, என்ன விட்டுருங்க. அதேதான் நானும் சொல்றேன். நீ இந்த டிராமாவை வேற யாருகிட்ட வச்சுக்கோ. இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. ஏய், தயவு செஞ்சு லைஃபை விட்டு போயிரு. என்னாச்சு நம்மள? எதுக்கு எல்லாரையும் வர சொல்லிருக்க? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லதான் எல்லாரையும் கூப்பிட்டேன். நாம எல்லாரும் இன்னைக்கே நம்ம ஊருக்கு போறோம். என்ன நம்மள திடீர்னு ஊருக்கு? நம்ம கோயில்ல திருவிழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அத நம்ம குடும்பம் தலைமை ஏத்து நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நாம எல்லாரும் உடனே கிளம்பணும். கோயில்ல திருவிழாவா? என்னமோ ரொம்ப வருஷமா அந்த கோவில்ல ஒரு பிரச்சனைனால பூஜை நடக்கிறதுல திருவிழாவும் நடக்கிறதுலன்னு சொன்னாங்க. இப்ப என்ன திடீர்னு? இப்பதான் ஊர்ல இருந்து போன் பண்ணாங்க. கோயில்ல ஏதோ அபசகுணம் நடந்துருச்சாம். அதான் ஊர் பெரியவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி உடனே திருவிழாவை நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஓஹோ, கோவில்ல என்ன நடந்தது சித்தி? நம்ம கோயில்ல யாரோ ஒருத்தனை பாம்பு கடிச்சு அங்கேயே செத்துட்டானா. என்ன நம்மள சொல்ற? ஆமாக்கா, ஊருக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அதனாலதான் இந்த திருவிழா ஏற்பாடு. அத நாம தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சோ நாம எல்லாரும் கட்டாயம் போகணும். அண்ணாமல, இப்படி திடீர்னு ஊருக்கு போலான்னு சொன்னா எப்படிமா? கடையில நிறைய வேலைங்க பாக்கி இருக்குல்ல. புரியுதுங்க. ஒரு வாரத்துக்கு எல்லா வேலையையும் நம்ம மேனேஜர் கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பலாம். இது நம்ம கோயிலுங்க, நம்ம குலதெய்வம். இந்த திருவிழா நம்ம கடமை. சித்தி,
ஒரு வாரம் வில்லேஜ்ல திருவிழா செம்ம ஜாலியா இருக்க போகுதுல்ல? ஓ, நாம சிலை திருட பிளான் பண்ண கோவிலுக்கு தான் குடும்பத்தோட கிளம்புறாங்களா? சரி, எல்லாரும் போய் பேக் பண்ற வேலையை பாருங்க. உடனே கிளம்புவோம். அத்த, இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு அந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? அது எங்க மாமியார் வீட்டு குலதெய்வ கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அங்க சில பிரச்சனை இருந்ததால ரொம்ப வருஷமா திருவிழா நடத்தாம இருந்தாங்க. இப்ப ஊர் நல்லதுக்காக திரும்பவும் திருவிழா நடத்த முடிவு பண்ணிருக்காங்க. அதான் நம்ம எல்லாரும் போறோம். போய் எல்லாரும் ரெடி ஆகுங்க. சரி சித்தி. சூப்பரு. நடக்கிறது எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது. அந்த ஊருக்கு போறோம், சிலைய திருடுறோம், பழிய அண்ணாமலை மேல திருப்பி விடுறோம். இதுதான் அண்ணாமலைய பழி வாங்க நல்ல சான்ஸ். ஒரே கல்லுல 2 மாங்காய்.